லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. ராமர் கோவில் நிகழ்ச்சியை ஒளிபரப்ப தடை விதித்ததாக கூறி தமிழக அரசுக்கு மத்திய அமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராமர் கோவில் நிகழ்ச்சியை ஒளிபரப்ப தடை விதித்ததற்கு தமிழக அரசுக்கு மத்திய அமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நாளிதழில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு தமிழக அரசுக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் ராமர் பெயர் பூஜை செய்ய அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து. விவரங்கள் என்ன? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கிறார். காஞ்சிபுரத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளில் இன்று மற்றும் நாளை அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். குறிப்பாக நாளைய தினம் அயோத்தியில் ராமர் கோயில் அந்த கும்பாபிஷேகம் நடைபெறும் பொழுது காஞ்சிபுரத்தில் இருந்தபடி கிட்டத்தட்ட 1000 உறுப்பினர்களுடன் நேரடியாக இந்த நிகழ்வை காஞ்சிபுரத்தில் இருந்தபடி காணொலி வாயிலாக அவர்கள் காண்கிறார். அந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அதே போன்று பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் என்பது காஞ்சிபுரத்தில் விரிவாக செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு தேவையான அந்த பந்தல்கள் உள்ளிட்ட அமைக்கும் பணி என்பது விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் இதற்கு முறையாக அனுமதி பெறவில்லை என தெரிவித்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு சார்பில் சில அதிகாரிகள் மிரட்டுவதாகவும், குறிப்பாக அந்த பந்தல்களை கிழித்து விடுவோம் என அமைப்பாளர்கள் மிரட்டுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று தனியார் நாளிதழில் வெளியான ஒரு செய்தியை குறிப்பிட்டு, குறிப்பாக நாளை அந்த ராமர் கும்பாபிஷேகம் நடைபெறும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நிர்வகிக்கப்படும் அந்த கோயில்களில் ராமர் பெயரில் பூஜை, பஜனை, பிரசாதம், அன்னதானம் வழங்க அனுமதி வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் நேரடியாக வைத்திருக்கிறார். ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்திருக்கக்கூடிய தமிழக அரசு அது போன்ற ஒரு உத்தரவுகளை நாங்கள் வாய்மொழி வாயிலாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் வழங்கவில்லை என தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த செயல்கள் அனைத்திற்கும் குறிப்பாக இந்த இந்து விரோத வெறுக்கத்தக்க செயலை தான் முழுமையாக கண்டிப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு மீது நேரடியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தமட்டில் பாஜகவிற்கு அதிகாரப்பூர்வபட்ச ஒரு முறையில் தொடர்ச்சியாக நிர்மலா சீதாராமன் தான் அந்த நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்புகளை தற்பொழுது கவனித்து வருகிறார். இப்படிப்பட்ட சூழலில் தான் நாளை அந்த காஞ்சிபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு தமிழக அரசு சார்பில் இன்னும் அனுமதி வழங்கப்படாமல் பல்வேறு விதமான இடையூறுகளை செய்வதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.